தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் அக்கிரம சிந்தை உடையவர்களா? சங்கீதம் 66 அதிகாரம் 18 என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டு இருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் நம் வாழ்வில் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்தவர்களாக, மாம்சமான சிந்தை உடையவர்களாக, சுயநலம் உடையவர்களாக காணப்படுகிறோமா? வஞ்சக எண்ணத்தோடு பிறரிடம் நாம் பேசுகிறோமா? அல்லது உள்ளத்தில் நற்சிந்தை கொண்டு தெய்வ பயத்தோடு மனத்தாழ்மையோடு தேவ சித்தத்தை நிறைவேற்றும் பிள்ளைகளாக காணப்படுகிறோமா? நீதிமொழிகள் 15 அதிகாரம் 8 துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம் என்றும், யோவான் 9 அதிகாரம் 31 பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். யோபு 27 அதிகாரம் 8-9 மாயக்காரன் பொருளை தேடி வைத்திருந்தாலும் தேவன் அவன் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் போது அவன் நம்பிக்கை என்ன? ஆபத்து அவன் மேல் வரும்போது தேவன் அவன் கூப்பிடுதலை கேட்பாரோ? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் நம் வாழ்வில் எவ்வாறாக இருக்கிறோம்? பரிசுத்த உள்ளத்தோடு காணப்படுகிறோமா? பரிசுத்த ஆவியானவருடைய ஆலோசனைகளுக்கு நம்மை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோமா? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறோமா? பொறாமையான, அகந்தையான, ஆணவமான எண்ணம் உள்ளவர்களாக இல்லாமல் பொல்லாத கிரியைகள் அற்றவர்களாக, தீய சிந்தனைகள் நினைவுகள் அற்றவர்களாக காணப்படுகிறோமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் நம்முடைய வாழ்வில் பரிசுத்தத்தில் நிலைத்திருக்க தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். பரிசுத்தராகிய அவரை நாம் தொழுது கொள்ள பரிசுத்தமாக காணப்படவும், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரை பற்றி கொள்ளவும், அவர் காட்டும் வழியில் நடக்கவும், அவருடைய சித்தத்திற்கு அர்ப்பணித்து கிறிஸ்துவின் சிந்தையுடையவர்களாக காணப்பட தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் நம்மை தாழ்த்துவோம், அவரிடம் அர்ப்பணிப்போம். ஆமீன்.